பாத்தீங்கன்னா இந்த பூச்சி தாக்குதல் வந்து பாய்சன் மருந்து கொடுக்குறாங்க. பூச்சி விரட்டியே கொடுக்கணும் எங்களுக்கு. ஆசன் பண்ணி அதுக்கப்புறம் அந்த முடிவு எடுக்கணும். அதுக்காக வந்து சில பேர் போட்டுக்கிட்டு சில பேர் நம்மளே ஒரு முடிவு எடுத்துக்கலாம்னா அது இருக்கக்கூடாது. எந்த ஒரு திட்டமா மத்திய அரசு கொடுக்கறது வந்து எங்களுடைய ஆயாத விவசாய பெருமக்களுக்கு அந்த திட்டம் வந்து விவசாய பெருமக்களை தான் சென்றடையணும். அது எப்படி நம்ம வகுத்து அந்த திட்டத்தை வகுத்து பண்ணணுமோ அது போல பண்றதுக்கு தரவுகளை நீங்க தயார் பண்ணுங்க. எந்த இப்போ கொய்யா இருக்கட்டும், ஐயா சொன்ன மாதிரி மாங்காய் இருக்கட்டும், எதனா இருக்கட்டும், அந்த வந்து கமிட்டில இருந்து விவசாய பெருமக்களை வந்து 100க்கு இதுல வந்து இப்போ டெக்னாலஜி நீட் டெக்னாலஜி பிரகாரம் சுண்டக்காய் கத்திரி ஒட்டு இந்த ஒட்டு ரகங்களை வந்து நம்மளுக்கு நாற்றா எல்லா விவசாயிகளுக்கும் கொடுத்தா, ஏன்னா இது செலவினம் குறையுது, நோய் குறையுது, இந்த மாதிரி இனங்களுக்காக 3 வருஷம் பராமரிக்கலாம்னு சொல்றாங்க. அதனால அந்த நாற்றுகள் கிடைக்கிறதுக்கு உரிய வழிவகை செய்யணும். வெண்டைக்கு வந்து எங்கெங்க எந்த ரகம் போதோ சேல்ஸ் ஆகும். மேலும் பாலாற்றில் உள்ள குப்பைகள் அனைத்தையும் எல்லா சாக்கடையும் குப்பையும் பாலாற்றிலே கொண்டிருக்கிறார்கள். அந்த தண்ணியையே மருந்து கொண்டு குடிக்கிறோம். அதனால எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை மருத்துவமனைகள் அதிகமாக ஆவது என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். தயவுசெய்து அந்த குப்பைகளை கொட்டுவதற்கு அனுமதிக்காதீர்கள். மற்ற ஏன்னா வேலூர்ல அதிகமான சாக்கடை தண்ணி போகுது. 25 லட்சம் லிட்டர் ஒரு நாளைக்கு நாம பாலாற்றில் விடுறோம். அதை ZLD என்ற முறை அதை சீர்திருத்தி பக்கத்தில் திருவள்ளூரில் இருந்து மரங்கள் வைத்து அந்த மரங்களுக்கு அந்த தண்ணீரை பாய்ச்சினால் பாலாறு வளமாக இருக்கும். அதே போல பனிமண்டாலும் சுமார் 200 ஏக்கருக்கு பனிமண்டா அகலமாக பக்கத்திலும் பாலாற்று பக்கத்திலும் 200 ஏக்கருக்கு மேல் இருக்கு. அங்கே மரங்கள் வச்சு பள்ளிக்கொண்டா பயிர் வளர்ச்சி கழிவுகளை அந்த மாதிரி சுத்தம் செய்து அந்த மரங்களுக்கு பாய்ச்சல் வந்து கண்டிப்பாக கேட்டுக்கொள்கிறேன். கடைசியாக சிவச்சேரிக்கு மா விவசாயிகள் வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டு இருக்காங்க. இந்த மா பழம் எல்லாம் அப்படியே உதிர்ந்து கீழே போய் அதிகமாக நஷ்டமாயிடுச்சு. அதனால ஒரு ஏக்கருக்கு 50,000 ரூபாய் கொடுக்கணும்னு விவசாயிகள் சார்பில் நான் கேட்டுக்கொள்கிறேன். இதுக்கு பல முறை மனுவும் கொடுத்துருக்குறோம். கலெக்டர் அம்மா கிட்ட முன்னும் மனு கொடுத்து சித்தூர் கலெக்டர் கூட பேசியதும் அது நடவடிக்கை வரவில்லை. அவங்க நம்ம காயை எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால கண்டிப்பாக விவசாயிகளுக்கு ஒரு ஏக்கருக்கு